Hi, hello குட்டீஸ், வெல்கம் டு our சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 5 4th லெசனோடைய ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். டேர்ம் 3 இருக்கக்கூடியது. ஸோ the lesson name is everyone is important. So without wasting much time, let's get into the video. ஸோ இந்த லெசன் படி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருமே நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு லெசன் படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் படிச்சுக்கலாம். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இதுக்கான மீனிங்னா கீழே ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டான வேர்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, த டேஷ் ஹெல்ப்ஸ் டு கீப் த ஸ்ட்ரீட் க்ளீன். ஸ்ட்ரீட் க்ளீன் பண்ணுறதுக்கு யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறா? எஸ், கார்பேஜ் கலெக்டர் இஸ் த கரெக்ட் ஒன். வாட்டர் லீக்ஸ் ஃப்ரம் த டேஷ் இன் த டேங்க். டேங்க்ல எங்கே லீக் ஆகும் வாட்டர்? கிராக் இருந்தால் லீக் ஆகும். அமுதன் லைட்ஸ் அ டேஷ் இன் த டார்க் ரூம். டார்க் ரூமில் எது லைட் பண்ண வச்சாங்க? கேண்டில். மேட்ச் அண்ட் ரைட். ஸோ நம்ம மேட்ச் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். It is made of wax. It gives us light and heat. இதில் எது கரெக்டான ஆன்சர்? எஸ், candle. It is a candle. It smells bad. It has waste foods, vegetables, waste papers, fallen leaves and broken things. இதெல்லாம் என்னது? garbage அப்படின்னு சொல்லணும். Okay. It is soft. It is filled with cotton. We use it on bed to rest our head. Yes, pillow. Pillow. Next one, replace the underlined word with its synonyms and rewrite the sentence. ஸோ நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது நம்ம சினானிம்ஸ் ஒரே மாதிரி இருக்கு, மீனிங் உள்ள வேர்டை மாற்றிட்டு நம்ம அந்த சென்டென்ஸில் மேக் பண்ண போகிறோம். கவி இன்வைட்டட் மீ வித் அ ஸ்மைல் டு ஹர் ஹவுஸ். ஸோ அவங்க ஹவுஸ்க்கு இன்வைட் பண்ணும்போது நம்ம ஸ்மைல் பண்ணி இன்வைட் பண்ணலாம் கவி அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், நம்மளும் அப்படி தானே பண்ணுவோம். யா, ரைட். ஸோ இன்வைட்டட் அப்படின்னா வெல்கம் இஸ் த கரெக்ட் ஒன். My mother has never buys the egg with a broken shell. ஸோ ஷெல் வந்துட்டு broken ஆகிடுதுன்னா அதை எப்பயுமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ broken அப்படின்னா என்ன மீனிங்? எஸ், cracked is the correct one. Students should honor elders. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்பெக்ட் இஸ் த கரெக்ட் ஒன். Jesse is very kind person. கைண்ட் என்ன சொல்லலாம்? கேரிங் அப்படின்னு சொல்லலாம். The dog is shaking its tail. ஷேக்கிங் இன்னொரு சினானிம் wagging. Read the passage and complete the questions. So passage read பண்ணாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். Where did Sonu see the poor man? எங்க பார்த்தாரு? சோனு saw the old man near a church is the correct one. What did the poor man do with the food? அந்த ஃபுட் வச்சு என்ன பண்ணாங்க? The poor man shared the food with the street dog ஷேர் பண்ணாங்க. Take the meaning of the word. இங்கே cracked அப்படிங்கிற மீனிங்க்கு என்ன அப்படின்னா broken is the correct one. Why did Sonu give a blanket to the poor man? எதனால கொடுத்தாங்க? To help him. அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. What did Sonu's mother ask him to do with the money? இந்த மணி வச்சு என்ன பண்ணுன்னு சொன்னாங்க? எஸ், ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், listen to the story and read it. ஸோ இந்த லெசன் பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படிங்கிறது. அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். சூஸ் அண்ட் ரைட் த மீனிங். ஆக்சுவலி திஸ் இஸ் மீனிங். இந்த வேர்டுக்கான மீனிங் நம்ம எழுதணும். கேரிங் அப்படின்னு என்னது? ஷோவிங் கேர். இங்கேயும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, இதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். கார்பேஜ் இஸ் வேஸ்ட். broken damaged. wagging shaking. finished completed. left overனா remaining. ஸோ இது எங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அந்த லெசன் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இது ஒரு அடிஷ்னலாக ஒரு ஹோம்ஒர்க் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். ரீட் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் வித் த நேம்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ். ஸோ அந்த கேரக்டர் யாருங்கிறத நீங்கள் எழுதிட்டாவே போதும். அதுக்காக தான் அந்த லெசன் நான் ரீட் பண்ண சொன்னேன். ஓகேங்களா? இதுவும் சேம் அந்த மாதிரி தான். இது உங்களுக்கான ஒரு டாஸ்க் மாதிரி. இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ற ஆன்சர்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹோம்ஒர்க் கொடுக்கறதுல மறக்காமல் பாருங்கள். ஓகே, அடுத்து இங்கே நான் வந்து மை ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நான் இன்றைக்கி ஒரு மாடல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹோம்ஒர்க்ஸ் மறக்காமல் எழுதிடுங்க. ஹோம்ஒர்க் கொடுத்தோம்னா எதுக்காகனா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான். அப்போ தான் உங்களுக்கு நீங்களாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒருத்தவங்க சொல்லி தந்து அதை லேர்ன் பண்ணிக்கிறது ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா செல்ஃப் லேர்னிங். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒரு விஷயம் நமக்கு லேர்ன் ஆகும். அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னு பார்க்காதீங்க. யூ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். யூ கேன் ஆஸ்க். ஓகே, ஜேர்னலில் பாருங்கள், நான் என்ன எழுதிருக்கேன்னா இங்கே உங்கள் நேம் எழுதிக்கோங்க. அவங்க நம்மளோட குட் குவாலிட்டிஸை இதை சொல்கிறாங்க. தட்ஸ் இட். நான் என்ன பண்ணுறேன்? ஐ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் கேர் ஆஃப் ஆல் எல்டர்ஸ். ஐ ஃபீல் கிளாட் டு சப்போர்ட் த நீடி பீப்புள். நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப நான் சந்தோஷமாயிடுவேன். ஐ லைக் டு ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் டு ஃபீட் த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு
ஃபீட் பண்ணாத உணவு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் a passionate girl அப்படின்னு எழுதியிருக்கேன் கேர்ள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதுலேருந்து ஐ கேன் டூ அப்படிங்கிற பார்ட்டில் டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்ஸ். அவங்க சென்டென்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, நீங்கள் பிக்சர் மட்டும் டிக் பண்ணால் போதும். ஆர்யா broke the flower wash, it is made of clay. ஸோ clay வந்து தள்ளி விடுறோம், அது வந்து ஃப்ளவர் வாஷை தள்ளி விடுறோம், அது வந்து கிளேல மேட் ஆகிருக்கு. அப்போது இந்த பிக்சர் தான் கரெக்டாக இருக்குது. ஓகே, வித்யா ஃபீல்ஸ் ஹாப்பி டு ஸ்லீப் ஆன் ஹர் சாஃப்ட் பில்லோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் யாருமே ஸ்லீப் பண்ணல. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். சாய் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேவ் த லெஃப்ட் ஓவர் ஃபுட் டு த ஸ்ட்ரீட் டாக்ஸ். ஸ்ட்ரீட் டாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் சூஸ் அண்ட் ரைட். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யங் ஒனோட நேம், அதனுடைய க்ரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுல். அவுலோடைய யங் ஒனுக்கு அவுலெட் அப்படின்னு சொல்லணும், அதோட க்ரை ஹூட். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்க்கு வந்து கிட்டன்னு சொல்லணும், மியாவ். டாக்கு பப்பின்னு சொல்லணும், பப்பி வந்து பார்க். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சவுண்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்கே ஆப்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன அனிமல்ஸ்க்கு தெரியுமோ யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, rearrange the jumbled words and make a meaningful sentence. ஸோ ஜம்பிள்டாக இருக்கிறத நம்ம அரேஞ்ச் பண்ணி அது மீனிங்ஃபுல்லாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ நம்ம எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேப்ஸ் லெட்டர் வருதுன்னா நீங்கள் அதை எழுதிக்கலாம். யூ மஸ்ட். அதுக்கப்புறம் வேர்ப் ஃபார்ம் என்னது? த்ரோ. யூ மஸ்ட் த்ரோ த கார்பேஜ் இன் த டஸ்ட்பின். ஓகேங்களா? அடுத்து இங்கே அதே மாதிரி கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேர்ப் வரணும். அதனால மை மதர் இஸ் கேரிங் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன் இன் த ஃபேமிலி. நெக்ஸ்ட் ஒன் அகெயின் caps letter, the old man. Next carried, verb form தான் போடணும். carried water in a cracked pot. ஸோ இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா ஹோம்ஒர்க் வந்துட்டு நம்மளுடைய லேர்னிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ டக்னா டக்லிங்னு சொல்லுவோம், அதனுடைய ட்ரை எப்படி இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு வரலாம். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். யூ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். ஸோ இதுவுமே ஃப்ரேம் த சென்டென்ஸ். ஃப்ரேம் சென்டென்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம படித்த சென்டென்ஸ் வச்சு நம்மளே மேக் பண்ணலாம். பாருங்க, இப்போ வேகிங்னா என்ன எழுதலாம்? த டாக் இஸ் வேகிங். நான் எழுதுறது அப்படியே எழுதிக்கோங்க. வேகிங் இட்ஸ்ன்னு போடணும். இட்ஸ் டெய்ல். ஓகே, ஒரு டெய்ல் தானே இருக்குது, அதனால டெய்ல் தான் போடணும். கேரிங்க்கு எப்படி எழுதலாம்? ஐ எம் அ கேரிங் பர்சன். சிம்பிள் சென்டென்ஸ்லேயே எழுதலாம். ஓகே, I am a caring person. Next பாருங்க, leftover. I give leftover food to the dog. So simple sentence நமக்கு தெரிஞ்சதை வச்சு அப்படியே எழுதிக்கலாம். Respect என்னது? Yes, I respect elders. ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் போட்டு நம்ம எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இதே எழுதணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேசேஜை ரீட் பண்ணி நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஹூ இஸ் லக்ஷ்மி? இந்த கதைப்படி லக்ஷ்மிங்கிறது கவ். ஓகே, லக்ஷ்மி கிவ்ஸ் அஸ் டீ. லக்ஷ்மி பால் தரும் தானே, டீ தரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராங். ஸோ மில்க் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் கரெக்ட். இங்கே டீன்னு கொடுத்துருக்காங்க, ராங். லக்ஷ்மி இஸ் அ ஸ்ட்ராங் புல். புல்லா? நோ, இட்ஸ் அ கவ். ஸோ ஃபால்ஸ். ஷைனி எஸ் காஃப் இஸ் அ காஃப். அதனுடைய குழந்தை, அதுதான் காஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஒன், ட்ரூ. ஹூ லிவ்ஸ் இன் த ஃபார்ம்? இந்த ஃபார்மில் யார் யாரெல்லாம் இருந்தா? கோட், கவ், ஹார்ஸ், புல், ஷீப். ஸோ 5. ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஷீப். ஷீப்க்கு என்ன ப்ளூரல் ஃபார்ம்னா ஷீப் தான். ஷீப்ஸ் அப்படின்னு போடக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்படி எழுதக்கூடாது, எஸ் போடக்கூடாது. ரைட். ஃபைண்ட் த எரர் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. ஃபோல் இஸ் த யங் ஒன் ஆஃப் கவ். கவ்வோடைய யங் ஒன் என்ன சொல்லணும்? காஃப். ஓகே, ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். பேசேஜ் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எழுதிடலாம். சூஸ் அண்ட் டிக் த மீனிங் ஆஃப் த வேர்ட் லெஃப்ட் ஓவர். லெஃப்ட் ஓவர் நம்ம என்னன்னு சொல்லணும்? ரிமைனிங். ஹவு டிட் ஜான் ஹெல்ப் ஹிஸ் மதர் டியூரிங் வீக்கெண்ட்? என்ன பண்ணுவோம்? ஜான் ஹெல்ப் ஹிஸ் மதர் டு சேஞ்ச் த பில்லோ கவர்ஸ் டியூரிங் வீக்கெண்ட்ஸ். வென் டிட் ஜான் ஹெல்ப் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் கிளீன் த கார்? எப்போ? யா, டியூரிங் ஹாலிடேஸ். why did John study well? எதனால நல்லா படிக்க முடியுது? அவனோட ட்ரீம் வந்து சயின்டிஸ்ட், அதனால படிக்க ஆர்வம் வந்துருச்சு. Take the sentence with the same meaning. சேம் மீனிங்காக இருக்கிறது எது சொல்லியிருக்காங்க? He took care of pets at home. அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்குது? யா, he liked pets very much. ஸோ இதுதான் கரெக்டான மேட்சிங்காக இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம ஒர்க் புக் ஆன்சர்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்டே வரலாம். ஸோ until then, bye bye, thank you, keep learning, enjoy chess.